பல இடங்களில் வந்து கமல் சார் வந்து என்னை நண்பராக சொல்லியிருக்காரு. பல பேர்கிட்ட சொல்லியிருக்கும் போதும் என்னை வந்து ஒரு நண்பனாக தான் சொல்லியிருக்காரு. ஆனால் ஒரு காலத்திலையும் நான் அந்த ஒரு இடத்தில் நான் வைத்ததே இல்லை. என்னை பொறுத்தவரையில் எப்பொழுதும் நான் என்னுடைய பழைய பேட்டிகள்லாம் கொடுத்த பார்த்தா கூட என்னுடைய ஆசிரியரும் நண்பருமான கமல் அவர்கள் தான். ஏன்னா வந்து எனக்கு முதல்ல ஆசிரியராக தான் இருக்கார் அவர் என்னை நண்பனாக அங்கீகரிச்சுக்கிட்டது வந்து என்னுடைய வாழ்க்கையில் கிடைச்ச மிகப்பெரிய ஒரு அங்கீகாரம். ஆனால் நான் அவரை ஒரு ஆசிரியர் ஸ்தானத்தில் தான் நான் உட்காந்து பார்க்குறேன். அதுக்கு கீழே அவரை என்னால் பார்க்கவே முடியாது. அதுதான் உண்மை. ஏன்னா அவர் வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும், அவர் பல விஷயங்களை பற்றி பேசுவார். பாலிட்டிக்ஸாக இருக்கட்டும், இல்லை வந்து மெடிக்கல் இதுவாக இருக்கட்டும், இல்லை இது எதுவாக இருந்தாலும், இல்லை இந்த பிஸ்லரி வாட்டர் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அந்த பிஸ்லரி வாட்டர் பின்னால் இருக்கிற அரசியல், அந்த பெட் பாட்டிலனுடைய வரலாறு, அது ஏன் ரொம்ப மோசமானது, ஏன் நம்ம வந்து பிஸ்லரி வாட்டர் குடிக்கக்கூடாது, ஏன் நம்ம வந்து எல்லாத்தையும் சொல்லுவார் அவர். ஸோ அவர் கூட பயணிச்சில் வந்து இட்ஸ் மோர் ஆஃப் லேர்னிங். அதுக்கப்புறம் வந்து அவருடைய முக்கியமான படங்கள்னு சொல்கிறதா, இல்லை என்னுடைய கெரியரில் வந்து மிகச்சிறந்த படங்கள் அவரோட தான் அமைஞ்சிருக்கு. உண்மை. குருதிப்புணர்லேருந்து தேவர் மகன் இது எல்லாமே வந்து மகளிர் மட்டும் எல்லாமே அவர் கூட இருக்குது. ஆனால் கமல் வந்து மிக என்ன சொல்கிறது, ஹைலி ப்ரொஃபஷனல் கை. அது உங்களுக்கும் தெரியும். நான் அவருடைய நண்பர், என்னோட பழகியவர் என்பதற்காக மட்டுமே அந்த வேஷத்தில் போட மாட்டார். அது மாதிரி தரவும் மாட்டார். அது அந்த இதுக்கு, ஏன்னா அது எல்லாத்த விட உன்னதமான விஷயம் படம் அப்படின்றது. ஸோ அதுக்காக நானும் அந்த பெருமை எடுத்துக்க முடியாது. என்னால் அவர் நம்பி என்கிட்ட கொடுக்குறார். உண்மையில் சொல்ல போனோம்னா ஒவ்வொரு குருதிப்புணலாகட்டும், தேவர் மகனாகட்டும் எல்லாம் வரும்போது மற்ற படங்களோட எக்ஸ்ட்ரா கேர் அப்படின்றது நான் கிடையாது. எல்லா படங்களும் எனக்கு உண்மை தான். ஆனால் இவர் கொடுக்கின்ற பொழுது ஒரு நடிகரே இன்னொரு நடிகரை மதித்து, ஏன்னா இந்த எல்லா படத்துலையும் அவர் வந்து ஆக்டராக மட்டும் இல்லை, ரைட்டராகவும் இருக்கார். நான் அப்படி தான் பார்க்குறேன். கரெக்ட். அவர் வந்து என்ன ரைட்டராக ஆக்டராக போகிறதுக்கு பதிலாக ஒரு ரைட்டராக நான் இந்த கேரக்டரை வந்து நான் நாசர் பண்ணலாம் அப்படின்னு தீர்மானிக்கிறது பாருங்கள். அதுக்கு நான் என்னென்றும் நான் நன்றி கடன் பட்டிருப்பேன். சூப்பர். ஃபோன் பண்ணி நான் நாசர் நம்ம படத்தில் போடுங்க அது மாதிரிலாம் கிடையாது. அவர் ரைட்டராக என்னை தேர்ந்தெடுத்ததுக்காக தான் நான் வந்து அப்போ வந்து என்னென்னா உள்ளூர் ஒரு பதட்டம் வருது. ஐயோ, என்ன இவ்வளோ இது கேரக்டர் கொடுக்குறாரு, இது சரி நம்ம ஒரு என்ன எதிர்பார்க்குறாரோ நம்ம அதை பண்ணிடணும், கதை என்ன, அவரை ரைட்டராக தான் நான் பார்ப்பேன். இந்த ரைட்டர் இதில் என்ன எதிர்பார்க்குறாரோ அது நான் பண்ணணுன்றது நான் எடுத்துப்பேன். ஆக அவர் கூட நடிக்கிறதுல ஒரு சின்ன பதட்டமும் இன்னும் ஒரு கவன குவிப்பும் தான் இருக்குது. ஹாப்பின்றதை விட அப்படிலாம் கிடையாது. இல்லை, இதை நம்ம பண்ணணும், என்ன எதிர்பார்க்குறோன்னு தெரியல, இது என்ன எதிர்பார்க்குதோ நம்ம கொடுத்துருவோம் அப்படின்றது தான். குருதிப்புணல் அப்புறம் வந்து கமல் சாருடைய ஒரு ப்ராசஸ் இருக்குது பாருங்கள். அது வந்து இன்றைக்கி தான் கொஞ்சம் கொஞ்சமாக சினிமாவில் வருது. இன்றைக்கி எல்லாரும் வந்து பேசும்போது என்னுடைய கெரியர் அல்லது என்னுடைய கமல்ஹாசன் அவர்களோடு நான் நடித்த படங்களில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான படமாக குருதிப்புணல் இருக்குது. அது தமிழ் சினிமா என்ன தான் வந்து ரீமேடு ஃபில்ம் என்னாலும் அது மிக முக்கியமான ஒரு படமாக இருக்குது. அதுக்கு ஏன் நான் நல்லா நடித்தேன் அப்படின்னா, நான் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்க முடியாது. கமல் சார் படம்ன்றதுக்காக நான் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்க முடியாது. ஏன்னா அது எத்திக்ஸ் கிடையாது. இப்போ நீங்கள் ஒரு படம் பண்ணுறீங்க, நீங்கள் எனக்கு சம்பளம் கொடுக்குறீங்க, கமல் சார் கூப்பிட்றாரு, அவர் ஒரு படம் கொடுக்குறாரு, நீங்கள் 2 பேருமே என்னுடைய முதலாளிகளாக இருக்கும்போது உங்களோட அதிக கணம் அவர்கிட்ட கொடுத்தா அது வந்து அப்போ உங்களுக்கு அடிக்கப்படுற ஒரு இதுவாகும். ஆனால் ஏன் நான் வந்து கமல்ஹாசன் படத்தில் நடிகர்கள் வந்து நான் நல்லா நடிக்கிற மாதிரி தோணுது, பெட்டராக நடிக்கிற மாதிரி தோணுதுன்னா, கமல் சார் படத்தில் நடிக்கும்போது ஒரு ப்ராசஸ் இருக்குது. கதை விவாதிக்கப்படுது, திரைக்கதை வசனம் புத்தகமாக கையில் கொடுக்கப்படுது, உங்களுக்கு ரைட்டரோட டிஸ்கஸ் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்பேஸ் கொடுக்கப்படுது, டைம் கொடுக்கப்படுது, உங்களுக்கு சுதந்திரம் கொடுக்கப்படுது. அதெல்லாம் இல்லாமல் ஸ்பாட்டில் வந்து அவர் ஒரு நடிகர்ன்றதுனால ஒரு நடிகருக்கு மனோ ரீதியாக என்னென்ன தேவைப்படுதுன்றத வந்து அதையும் அவர் வந்து கரெக்ட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துட்றாரு. அப்படின்னும் போது அது ரொம்ப நல்லா தான் வரும். குருதிப்புணல் ஏன் மற்ற படங்களோட ரொம்ப நல்லா வந்துச்சுன்னா, பி.சி. ஸ்ரீராம் கேமரா அண்டு டைரக்ஷன், ரைட்டரு கமல்ஹாசன், ஹீரோ கமல்ஹாசன். இப்போது பி.சி. ஸ்ரீராம் வந்து தான் இந்த படத்தின் இயக்குனர்
என்ற ஒரு இதுக்காக வந்து அவர் எல்லாத்தையும் ஒரு ஆர்டரில் கொண்டு வராரு. சாதாரணமாகவே கமல் சார் படத்தில் வந்து ஸ்கிரிப்ட் ஃபுல்லாக இருக்கும், படிப்போம், எல்லாம் பண்ணுவோம். இதை வந்து திரும்பி திரும்பி விவாதத்துக்குள்ளாக்குறாரு பி.சி. ஸ்ரீராம். இல்லை இது இப்படி இருக்கக்கூடாது, இப்படி இருக்கக்கூடாது, இது இப்படி பேர் இருக்கணும். ஸ்கிரிப்டை மாற்ற சொல்ல அவர், அணுகுமுறையை வந்து மாற்ற சொல்கிறார். அப்போ என்னுடைய கேரக்டர் இப்போ என்னென்னா திரும்ப திரும்ப சுற்றி வந்து இந்த பத்ரி கேரக்டர் வச்சு தான் எல்லாம் போகுது. அப்போது இப்போ நான் வந்து விவாதித்ததை விட கமல் சாரும் பி.சி. ஸ்ரீராம் வந்து அந்த கேரக்டரை பற்றி விவாதிச்சதை கேட்டு கேட்டு நான் ஒரு விஷயத்தை நான் வந்து வடிவமைக்க வேண்டியதாக இருக்குது. இல்லை பத்ரி சூப்பர் இவ்வளோ இதுவாக இருக்கான்னா அவன் வந்து ரொம்ப நான் எக்ஸ்பிரசிவாக ரொம்ப கல் மாதிரி இருக்கணும். இதெல்லாம் வந்து இந்த நேராக போனால் ஃபஸ்ட் டேல வந்து அப்படி நடிச்சிருது கிடையாது. இதுக்கு பின்னால் வந்து இவ்வளோ ப்ராசஸ் இருக்குது. அதே மாதிரி தேவர் மகனில், அதே மாதிரி மகளிர் மட்டும் இல்லை, இது எல்லாமே நான் வந்து அவர் கூட பண்ணது வந்து ஃபுல் ஸ்கிரிப்டோடு தான் என்னால் பண்ண முடியுது. அப்போது அந்த ஃபுல் ஸ்கிரிப்ட் என்கிட்ட கொடுக்கும்போது முழு கதையும் சொல்லப்படும் பொழுது சரி இந்தந்த இடத்துல இது பண்ணால் போதும், இந்தந்த இடத்துல இது பண்ணால் போதும், என்னால் வந்து ஒரு கிராஃப் போட முடியுது. ஸோ கமல் சார் கூட இல்லை, அந்த ப்ராசஸ்க்கு தான் நான் நன்றி சொல்லணும். நீங்கள் பல முக்கியமான பாத்திரங்களில் கமல்ஹாசனோடு நடிச்சிருந்தா கூட கேட்கும்போதே ஒரு எக்ஸைட் பண்ண பாத்திரம்னா எதை சொல்லுவீங்க? அது ஐ கேன் சே மகளிர் மட்டும் நான் சொல்லுவேன். மகளிர் மட்டும் வந்து ஒரு நாள் கூப்பிட்டு ஒரு கதை சொல்கிறார். நான் சார் வாங்க ஒரு கதை பேசலாம், கதை சொல்கிறாரு. நான் சொன்னேன், நான் கேட்டுக்கிட்டு இருக்கும்போது ரொம்ப நல்லா இருக்கு. அப்புறம் காஃபி சாப்பிட்லான்னும்போது உள்ளுக்குள்ளே இது எப்படி இவர் பண்ணுவார், அவருடைய எதுக்கு ரொம்ப இதுவாக இருக்க, அவருடைய அந்த ஹீரோ ஸ்டேட்டஸ்ட்டுக்கு இவர் ரொம்ப ஒரு பர்வர்டட் இதுவாக எப்படி இருக்காரு, அதுக்கு கேட்கலாமா வேணாமா, இல்லை நம்ம சொல்லும்போது இவர் இப்படி சொல்லுவார், அது வேறு மாதிரி எடுப்பார், வேறு மாதிரி வரும் போல இருக்குது, கேட்கலாமா வேணாமா. உங்களை பொறுத்த வரைக்கும் அவர் கலாதான நடிக்கிற படம் தான் டிசைட் பண்ணிட்டீங்க. சார் நான் கேட்டேன், சார் இப்போ இது எப்படி சார் நீங்கள் பண்ண முடியும், இது என்ன சொல்கிறீங்க, நான் தான் கடைசியில் வரேன், அதுதான் நான். அது அப்போது இந்த கேரக்டர் யார் சார், என்ன நீங்கள் விடிய ராமாயணம் கேட்டு சீக்கிரம் நீங்கள் தாங்க பண்ணுறீங்க எதாவது அப்படின்னாரு. சார் நான் எப்படி, ஏன்னா அதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா நான் எல்லாமே வந்து வெறப்பும் மீசை முறுக்கிட்டு இப்படி வரதாக, நான் இதுக்கு பின்னால் இப்படி வந்து ஒரு கேரக்டர் பண்ணுவேன்னு நானே கூட நினச்சி பார்த்ததில்லை. ஸோ அவர் வந்து நீங்கள் தாங்க பண்ண போகிறீங்க. சாரி சார் நான் வேறு விதமாக ரிசீவ் ஆகிட்டேன். ஐயோ ஒன்றுனா இந்த தடவை கதை சொல்கிறேன் கேட்டுங்க. இல்லை சார் போதும் சார், சாரி சார் நான் கொஞ்சம் மிஸ்கான்செப்ட் பண்ணிட்டுப்பேன், நல்லா ரியலி தட் வாஸ் அ சர்ப்ரைஸ். சரி கமல் சார்கிட்ட அதுதான் ஒரு பெரிய விஷயம். சதிலீலாவதியாக நான் பண்ணுறதா இருந்துச்சு, அப்புறம் நான் பண்ண முடியல, டேட்ஸ் இல்லை. சதிலீலாவதி கதையை என்கிட்ட சொல்கிறாரு, சார் ரொம்ப பிரமாதமாக இருக்குது சார். சரி அவருடைய மனைவியோட கேரக்டர் அவங்க யார் பண்ணால் நல்லாயிருக்கும் சொல்லுங்கண்ணே. சார் ஊர்வசி பண்ண இல்லை அப்படின்னாரு. சரி இப்போது இல்லை சரளா பண்ணுறாங்க சார், கோவை சரளா சார். எப்படி என்னங்க நீங்களே இப்படி பேசுகிறீங்க, ஏங்க அது ஒரு கேரக்டரு, அது அவங்க தான் பண்ண முடியும், நீங்கள் வேறு யார் பண்ண முடியும் சொல்லுங்கள். சரி அவர் வந்து ஒரு அவ்வளோ பெரிய ஹீரோ, அவர் ஹீரோ ஸ்டேட்டஸ் கூட ஒரு ஹீரோயினை கொண்டு வந்து அவங்கள வந்து ப்ராக்டிஸ் பண்ணியோ இல்லை டைம் கொடுத்தோ அவங்கள வந்து பண்ண வச்சுக்கலாம். ஆனால் அதை பண்ணலை அவர். அந்த ரோலை யார் ஜஸ்டிஃபை பண்ணாங்களோ அதுதான் அவர் கொண்டு வந்து வச்சார். தட் இஸ் த கிரேட்னஸ் ஆஃப் கமல் சார். பாகுபலி படத்துக்கு தயாராகிறதுக்கு வந்து உங்களுக்கு எத்தனை நாட்கள் பிடித்தது? இல்லை அவங்க நிறைய டைம் கொடுத்தாங்க. ஏன்னா அதில் சுவாரஸ்யமான விஷயம் வந்து அது நிஜமான ஒரு காலகட்டத்தில் நடக்கிறது கிடையாது, நிஜமான ஒரு சமூக அரசியலில் நடக்கிறது கிடையாது, எல்லாமே புனையப்பட்டதுன்றதுனால கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் எங்களுக்கு. நான் என்னுடைய நாடக அனுபவங்கள், என்னுடைய டான்ஸ் இது எல்லாத்துலேயும் போடக்கூடிய எனக்கு ஒரு, அப்புறம் யதார்த்தத்தை ஒட்டியும் இருக்கணும், யதார்த்தத்தை மீறியும் ஒரு நாடகத்தன்மை இருக்கணும் அப்படின்றதுக்கான ஒரு அளவுகோலை பிடிக்கணும். அதெல்லாம் தான் இன்ட்ரெஸ்டிங்கான பாயிண்ட். அதெல்லாம் தான் ஒரு கேரக்டரை பொறுத்த இன்ட்ரெஸ்ட். அது நம்ம 23ஆம் புலிகேசி அதெல்லாம் வந்து ட்ராவல் பண்ணுறதுல வந்து அது வந்து வேறு ஒரு லெவல். ஏன்னா அது வழக்கமாக நடக்கிறது கிடையாது. அப்படின்னும்போது அந்த இது கிடைக்கும். எனக்கு எப்படியும் ஒரு 3 months முன்னாடியே டைம் கொடுத்தாங்க. அது முக்கியமான ஒரு, அதில் எல்லாருமே 6 பேக்கோடு இருக்கணும்னாங்க. நான் வந்து என்னால் ஜிம்முக்கே போக முடியாதுன்னு இல்லை, எங்களுக்குன்னு ஆக்டர்ஸ்க்குன்னு தனியாக ஜிம்மு கட்டினாங்க அவங்க. அப்படியா? பிரபாஸ் கட்டினார். நீங்கள் எங்கே ஷூட்டிங்கு போனாலும் ஒரு ஜிம் இருக்கும் அவங்க.
பிரபாஸ், ராணா எல்லாமே நான் இல்லை ஐ எம் இன் டு கேரக்டரைசேஷன், எனக்கு ஒரு கை தான் இருக்குன்றதுனால நான் வந்து தொப்பையோடு தான் இருப்பேன்ட்டேன். சார் நீங்கள் வந்து ரொம்ப மோசம் சார். இல்லை உண்மையாகவே நான் வந்து 6 பேக்கோடு இருந்தேன்னா அது நல்லா இருக்காது, மேட்ச் ஆகாது அப்படின்னு. ஸோ இட் வாஸ் வெரி ஆர்கனைஸ்ட். ஆனால் பிரபாஸ் எல்லாம் அவங்களுக்கு வந்து 5 வருஷம் அவ்வளோ பிஸியான ஒரு ஹீரோ, 5 வருஷம் வந்து அந்த படத்துக்காக வெயிட் பண்ணியிருக்காங்கன்னா, இப்போ நானோ ரம்யாவோ சத்யராஜ் சார் வந்து வேறு படங்களில் போயிட்டோம். ஆனால் அவர் வந்து 5 இயர்ஸ் அதுக்காக வந்து அடக்காக்குற மாதிரி அப்படியே காத்துட்டு இருந்தார். ஸோ படம் எப்படிப்பட்ட படம், நல்ல படம், இது படம் அதெல்லாம் வேறு. பட் அதில் வந்து இன்வால்வ் ஆனவங்கெல்லாம் வந்து ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் இதை பண்ணுவோம் அப்படின்றதுக்காக பண்ணது. ராஜமௌலியை கூட அந்த படம் வெற்றி அடையணும் அதெல்லாம் கிடையாது, இது என்ஜாய் பண்ணி பண்ணணும்னு தான் அவர் பண்ணார். அந்த ஸ்பிரிட்டு தான் முக்கியம். வெற்றிக்காக ஒரு படம் நம்ம பண்ணவே முடியாது. அந்த ஒரு படம் ஒரு பொறுப்பு எடுத்துக்கிட்டோன்னா அதை எவ்வளோ நிறைவாக செய்ய முடியும், அந்த நிறைவேற்றும் போது அது எவ்வளோ மகிழ்ச்சியாக வந்து அதில் நம்ம எடுத்துக்க முடியுன்றது தான் நம்ம கணக்கு போட முடியும். தவிர இது விட்டால் அது 100 டேஸ்லாம் மேபி அது சில பேர் இருக்காங்க, பட் அவங்கள மாதிரி நான் நினைக்க முடியாது. அந்த படத்தினை உருவாக்கும் போது இது இப்படிப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான படைப்பாக உருவாகுன்ற ஃபீல் இருந்தது. இல்லை, பிரம்மாண்டமான படைப்பு தான் அது. ஏன்னா ஒவ்வொரு ஷாட்டுக்கும் 1000 பேர் இருக்காங்க, இத்தனை பெரிய செட் இருக்குது, இவ்வளோ பெரிய இது இருக்குது, பிரம்மாண்டமான படம் தான். ஆனால் இவ்வளோ பெரிய வெற்றியை வந்து உண்மையாகவே யாரும் எதிர்பார்க்கல, யாருமே பெரும் வெற்றி பெறும். ஏன்னா வெற்றின்றது வந்து ஒன்று விஷயம் இருக்குது. அந்த ப்ரொடியூசரும் ராஜமௌலியும் பயந்தது, ஐயோ நம்ம செலவு போயிட்டே இருக்குது, 200 கோடி ரூபா போச்சு, வட்டி கிட்டியெல்லாம் போய் 250 வந்தால் எப்படியாவது வந்தாகணுன்றது தான் அவங்கள்ட்ட டார்கெட்டு. ஏன்னா வழக்கமான ஒரு படம்னா ஓகே அது பண்ணலாம், இது வந்து அது மாதிரி கிடையவே கிடையாது. எல்லாம் மீறி போகும்போது போட்ட 250 கோடி ரூபா வரணும், அதுதான் ஃபஸ்ட் டார்கெட்டு. அது கூடவே அதுவே பெரிய பட்ஜெட்டு, அது வந்தாலே போதும். ஆனால் அதுக்காக தான் அவனுடைய உழைப்பெல்லாம் இருந்துச்சு. பட் அதை மீறி வந்து அது ஒரு பெரிய ஓப்பனிங்கை இன்றைக்கி வந்து இந்திய திரைப்படங்களுக்கே உலகத்துக்கு கொடுத்துருக்கு. பிக்கெஸ்ட் ஷோமேன் ஆஃப் இந்தியான்னு ஆக்கிடுச்சு. இத்தனை சார் எனக்கு அந்த படத்தில் வந்து பெரிய ஆச்சரியங்கள்லாம் இருக்குது சார். நீங்கள் வந்து தியரிட்டிக்கலாகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பிக் கேன்வாஸ் படங்கள்னால் நிறைய கதாபாத்திரங்கள், நிறைய நடிகர்கள். இப்போ ராஜராஜ சோழன் எடுக்கிறோம், அல்லது திருவிளையாடல் அப்படின்னு இருக்கிறோம், இல்லை எடுக்கும்போது இல்லை நீங்கள் ஆங்கில படங்களே கூட அந்த மாதிரி ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஃபில்மு காஸ்டியூம் ட்ராமான்வாங்க, அது அப்படி எடுக்கும்போது. ஆனால் இதில் கேரக்டர்ஸே கிடையாது. நானே என்னுடைய மனைவி ரம்யா கிருஷ்ணன், சத்யராஜ் சார், அவருடைய பின்னால் யார் இருக்காங்கன்னே தெரியாது, என்னுடைய பிள்ளை ராணா, என்னுடைய அண்ணன் பையன் பிரபாஸ், அந்த பிரபாஸ்க்கு ஒரு காதலி, 6-7 கேரக்டர் முடிஞ்சு போச்சு. நான் ஃபஸ்ட் டேவே கேட்டே 7 பேர் மேலே எப்படி சார், போதும் சார் இதுவே என்னால் முடியல. அது அது என்ன சொல்கிறது, ஒரு அமைகின்றேன்னு சொல்ல முடியாது, கரெக்டாக பிளான் பண்ணப்பட்ட ஒரு படம். பல ஹீரோஸுக்கு வடிவேலோட நல்ல கெமிஸ்ட்ரி இருக்குது. அது மாதிரி எம்டன் மாரில் உங்களுக்கும் வடிவேலுக்குமான சீன்கள் ரொம்ப பிரமாதமாக அமைஞ்சிருந்தது. வடிவேல் வந்து இந்த காலகட்டத்தில் கிடைச்ச ஒரு மிக முக்கியமான ஒரு நடிகர். நாகேஷ் சாருக்கு அப்புறம் கூட சொல்லலாம், நாகேஷ் சாருக்கு ஈக்குவலாக கூட சொல்லலாம். மிக முக்கியமான நடிகர். அவருடைய சொந்த குணாதிசயங்கள் சில பேர் விமர்சனம் பண்ணுறாங்க, அதை பற்றி நான் போக விரும்பல. எனக்கும் அவருக்கும் வந்து நடிகராக தான் சம்பந்தம். அதை வந்து மிகச்சிறப்பாக செஞ்சார். அதுக்கான பின்புலம் அதுதான் சொல்கிறேன் நான். அதனால உடனே சொல்லுவாங்க அவருடைய பலம் வந்து அவர் சிறு வயதுலேருந்து அவர் நடித்த நாடகங்கள். 2 வாத்தியாருங்க இருந்திருக்காங்க, ஒன்று நாடகம், இன்னொன்று வந்து வறுமை. ஸோ அந்த ரெண்டும் வந்து அவர் புடம்போட வச்சுருக்கு. நடிப்பில் வந்து அவர் என்ன கேரக்டர் வேணாலும் பாட வருது, பேச வருது, அழ வைக்க முடியுது. அவர் கூட நடிக்கிறதே பெரிய. அவர் என்ன சொல்லுவார்னா, எப்போவுமே காமெடியன்களுக்கு எப்போவுமே அந்த டெவலப்பிங் இது இருக்கும். ஒரு சீன் சொன்னால் அதை 10 விதமாக அப்படி பிரித்து போட்டு வந்துடுவாங்க. வடிவேல் கிட்ட என்னென்னா, அது டைரக்டர் வந்து இப்போ எம்டன் மகன்லாம் முக்கியமாக வந்து முருகன் கிட்ட வந்து அவர் சொல்லும்போது ஏன்னா பிரமாதமாக இருக்கும். ஆனால் முருகன் கொஞ்ச நேரம் டைரக்டர் கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு, அண்ணே சரி வராதண்ணே, இப்படி பண்ணால் என்ன ஆகுன்னா அந்த சீனில் வந்து இடிக்கணும், அப்படியா சரி ஓகேண்ணே, அப்போ அண்ணா சொன்ன மாதிரி பண்ணிடலாம் அப்படின்ட்டு அவர் நான் நடித்ததை பண்ணணுன்றலாம் இது பண்ணதே கிடையாது. அப்புறம் இந்திரலோகத்தில் அதில் நான் அவர்கிட்ட ஒன்று கண்டுபிடிச்சேன் நான். அதுதான் ஒவ்வொரு நடிகனுக்கும் இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். எங்களுக்கு தியரிட்டிக்கலாக வேறு விதமாக வருது. அந்த படத்துக்கு அப்புறம் எல்லாம் என் ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் அதை சொல்லுவேன், இந்த குணத்தை தான் ஒரு நடிகன் வச்சுக்கணும் சார். ஃபஸ்ட்டு
அந்த இந்திரலோகத்தில் அழகப்பன் தான் நான் அதை பார்க்குறேன். நான் அதில் பல கேரக்டர் பண்ணுறாரு. அப்போ தான் அவருடைய அணுகுமுறை தெரியுது. முதல்ல வந்து தான் பண்ணுற விஷயத்த தான் அனுபவிக்கணும். டைரக்டர் கை தட்டுவார், ப்ரொடியூசர் சம்பளம் ஜாஸ்தி கொடுத்துருவார், திருநெல்வேலியில் என் படம் சூப்பராக ஓடும், அங்கே கை தட்டுவான்றதெல்லாம் நாம் என்ஜாய் பண்ணணும். எனக்கு இந்த டைலாக் கொடுக்குறதுக்கு நான் என்ஜாய் பண்ணேன். அது அந்த அப்ரோச்சை வந்து நான் ரெண்டு வரியில் சொல்லிட்டேன். இது மாதிரி தான் அவர் அப்ரோச் பண்ணுறாருன்னு தெரிஞ்சோடனே அவர் மேலே இன்னும் எனக்கு மரியாதை இது போயிடுச்சு. எனக்கும் அதில் தான் உடன்பாடு. நான் அதை வேறு விதமாக டெக்னிக்கலாக, ஏன்னா நான் எப்போவுமே வந்து டைரக்டர் அப்ரிஷியேட் பண்ணணும் அப்படிலாம் பண்ண கிடையாது. எனக்கு இது கொடுக்கப்பட்டது, இது பண்ணணும், அவ்வளோதான். நான் அவ்வளோதான் நிறுத்திட்டேன். அவர் வந்து ஒரு லெவலுக்கு போயிட்டு அதை அனுபவிக்கணும்ட்டார். அவர் நான் அனுபவிக்கலாம், என்னை பார்த்து கை தட்டுறவன் எப்படி அனுபவிப்பான்? அதுதான் அந்த ஃபிலாசபி தான் அவர் அந்த அளவுக்கு கொண்டு போய் விட்டு. அதான் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில் கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது. ஸோ அது என்னமோ தெரியல, இந்த 24ஆம் புலிகேசி வந்து பல பிரச்சனைகளால் அது வந்துருந்துச்சுன்னா அது இன்னும் ஒரு பெரிய ஒரு விஷயமா வந்திருக்கும், வரணும் அப்படின்னு நினைக்கிறேன் நான். பட் வடிவேலு வாட் எவர் இது நான் மட்டுமே இல்லை, கமல் சாரும் சொன்னது. கமல் சார் வடிவேலை பற்றி பக்கமாக பேசுவார். நான் 23ஆம் புலிகேசி நான் டப் பண்ணிகிட்டு இருக்கும்போது அதில் ஒரு ஷாட்டு வருது. அந்த ஒரு ஷாட்டை பார்த்துட்டு அவர் வடிவேல் நம்பர் எங்கிட்ட இல்லை. அசிஸ்டன்ட், டேய் தம்பி வடிவேல் நம்பர் இருக்காடா? சார் இருக்குது சார், போடு நம்பர். உடனே தம்பி என்னம்மா பண்ணிட்டீங்க அந்த ஒரு ஷாட்டு, நான் சத்தியமாக சொல்கிறேன் சார்லி சாப்ளினுக்கு அப்புறம் அந்த உடல் லாபகம் உங்ககிட்ட தான் இருக்குண்ணே. அண்ணே அப்படியானே சொல்கிறீங்க, என்னண்ணே? சரிண்ணே ரொம்ப சந்தோஷம்ண்ணே நீங்கள் சொன்ன வச்சுட்டார். 2வது நிமிஷம் வந்துட்டார் ஏவிஎம் கார்டனில். எப்படிண்ணே? ஐயோ என்ன அதுக்காக வந்துட்டீங்க நீங்கள்? இல்லைண்ணே நீங்கள் சொல்லிட்டீங்க. என்னண்ணே? இல்லைப்பா உண்மையாகவேப்பா சூப்பர். அது என்னென்னா, அந்த தியாகு வந்து போர்படையோட வெளில நிற்பார், கேட்டுக்கடியிலேருந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த சாவி துவாரம் அந்த இதுக்கு வேலை அப்படி சொல்லிட்டுவார். உலகம் எங்கேயோ வெடிஞ்சு கிடையாது இருப்பான்னு சொல்லிட்டுருவார். அது ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு பீஸ். நீங்கள் நல்லா நடிக்கணுன்றது வந்து பக்கமாக பேசணுன்றது கிடையாது. எனக்கு இன்றைக்கும் வடிவேல் சாருடைய மிக முக்கியமான ஒரு ஷாட் அது. இல்லை, கிரேட் ஆர்டிஸ்ட். பாடி லாங்குவேஜ் ஆகட்டும், ஆமாம், வாய்ஸ் நிறைய பேர் அவர் இடத்த நிரப்பணும்னு பார்க்குறாங்க, முடியாது. வேறு அவரை விட பெருசாக வனப்பலாம் தவிர அந்த இடத்த வந்து நிரப்பவே முடியாது. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.